ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொளர். இந்த குறிப்பறிதல மாதிரி வள்ளுவர் சொன்ன மாதிரி 702வது குறள். ஐயப்படாத அகத்து, எதிரில் நிற்கிறவர் என்ன நினைக்கிறார், இவர் மனசுல என்ன ஓடுது, இவர் எதை நோக்கி நமக்கு வந்திருக்கார், இவர் என்ன கேட்க போறார், இவர் கேட்கறதுல என்ன இருக்கும், இதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. நிக்கிறார், அவ்வளவுதான். இத்தனையும் உள்வாங்கக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவன் யார்? ஐயப்படாது அகத்தது உணர்வானை. உணர்தல் என்ன? ஆழ்ந்து தெரிதல், சும்மா மேற்போக்கா இல்ல, உணர்கிறான். ஐயப்படாது அகத்தது உணர்வானை. அவன் எப்படி நம்ம பார்க்கணும்னா தெய்வத்தோடு ஒப்பக்கூடாது, கடவுள் மாதிரிங்க அவன். ஏன்னா அப்படி அவன் பார்த்தே புரிஞ்சுக்கிறான். சொல்லி தெரிஞ்சுக்க, சில பேர் சொல்லியும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, சில பேர் புரிய வைக்கவும் முடியாது. ஆனா இங்க பார்த்த உடனே அவங்க என்ன மனசுல ஓடுது, அவங்களை எப்படி நாம அவரிடம் பேச வேண்டும் என்று அறிந்து செய்கிறானே, அவன் கடவுளுக்கு இணையானவன். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் நாம் போற்றி வணங்க வேண்டும். அவர்கள் நமக்கு என்றுமே நிரந்தர ஆக்கத்தை தருபவர்கள். அவர்களே எண்ணுதற்குரியவர்கள் என்பதே வள்ளுவச்சம்.